எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. வளைகுடா நாட்டில் எல்லா வளைகுடா நாடுலேருந்து ஐக்கிய எமிரேட்ஸ்லேருந்து துபாயிலேருந்து ஷார்ஜாலேருந்து என்னென்ன அளவில் ஓமன்லேருந்து எல்லாத்துலேயும் இப்போ வந்து குண்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஆதரவளிக்கவர்களுக்கு ஓட்டு போகிறத விட கிறிஸ்தவனுக்கே ஓட்டு போடலான்ற கண்டென்ட்டுக்குள்ள மக்கள் வராங்க. கிட்டத்தட்ட 10-15 விஜய் வேட்புமனு தாக்கல். அதுக்கு தான் ஜோசஃபும் தாக்கல் பண்ணியாச்சு. திமுக காரன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க வேலையே அதாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் சிறுபான்மையர் 51-49 ஆயிடுச்சாங்க. ஏன் அங்க நிக்காம இங்க நிக்கிறாருன்னா அவர் தன் ஜாதியை நம்புறார், தன் மதத்தை நம்புறார், தன்னை நம்பல. மற்றவர்கள் மாதிரியே ஜாதி ஓரியன்டா தான் விஜய் போகிறார். ஏன்னா வணக்கம், இது பிரியோ நியூஸின் அரசியல் தேடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் விருகை வெங்கடேஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் பிரச்சாரம்லாம் மிக கடுமையாக சூடாக போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தலை? தேர்தல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு மிங்கிளாகி தன்னுடைய தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாச்சு. 3 இடத்துல பொதுக்கூட்டம் போட்டாச்சு. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை வைத்து மதுராந்தகத்திலையும் திருச்சியிலையும் மதுரையிலையும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டாச்சு. அனைத்து கட்சி தலைவர்களை வைத்து, அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள். இப்போ கன்னியாகுமரியில் போட போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 கூட்டங்கள் நிறைவேறும் தேர்தலுக்கு முன்னாடி. மிகச் சரியான லெவலில் திமுகவுடைய அவலங்களையும், திமுக என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது அப்படின்றதையும், எப்படி மொழியின் பெயரால் நம்மளை ஏமாற்றிருக்கிறான்ற அந்த விஷயங்களும், நேற்று திமுகவுடைய திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய சல்மா அவர்கள் போட்ட ட்விட்டு உட்பட மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் ஈராக் போர் வந்து நின்றுச்சு. சங்கிகள் கதற போகிறார்கள்னா அப்போ அந்த எம்பிக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். என் நாட்டினுடைய காட்டை சுவாசித்து, என் நாட்டின் சோத்தை தின்னு கொண்டு, என் நாட்டினுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு, என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொகுசு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நீங்கள் பாகிஸ்தானுக்கு நீ வந்து ஆதரவான ஒரு கருத்தை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ட்விட்டரில் அழிப்பீங்கன்னா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு தேச துரோகின்னு தான் நான் சொல்கிறேன். இவங்களாம் தேச விரோத துரோகி. நம்ம நாட்டுடைய பிரதமரை நம்மளே விட்டு கொடுத்தால் வெளியில் இருக்கவங்க எப்படி நம்மளை மதிப்பான்? ஒரு பேசிக் வேணாம், ஒரு அறிவு வேணாம். என்னதான் திமுகவுடைய சொம்பு தூக்கியாக இருந்தாலும், என்னதான் நீங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாக பெற்ற ஒரு ஆளாக இருந்தாலும், நாட்டினுடைய பிரதமர் வந்து திமுகவுக்கு மட்டும் விரோதமான ஒரு நாட்டுடைய பிரதமர் இல்லையா? எல்லா கட்சி தலைவர்களுக்கும், எல்லா நாட்டு மக்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும், 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு பிரதமர் தாங்க. ராகுல் காந்தி இதை சொன்னால் குஷி போடுவார் அவங்க நினைக்கிறாங்களா? ஏன்னா ராகுல் காந்தி போய் அமெரிக்காவில் போய் கொலம்பியாவில் போய் உட்காந்துக்கணும், இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் பாகிஸ்தானை பொழுதுங்கணும், சீனாவை பொழுதுங்கன்னு, இந்தியாவில் தேர்தலே சரியாக நடக்கலைன்னு நம்மளுடைய குறைகளை நம்மளே பேசி நிவர்த்தி பண்ணாமல் வெளிநாடுகளுக்கு போய் நம்மளுடைய கண்ணியத்தன்மையை போய் கெடுக்கிற வேலையை அவர் பார்த்துருக்காரு. கோர்ட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இங்கே நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரியாக நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு இஸ்லாமிய மதம்தான் பெருசுனா நாங்கள் இப்போ சொல்கிறதுல என்ன தப்பு? ஓடு பாகிஸ்தானுக்கு. நீ நாட்டுக்கு எதுக்கு தேவை? என் மண்ணை மதிக்காத பண்ண தவறுக்காக நீங்க ஒட்டுமொத்த நான் அவங்கள சொன்னேன், அவங்கள மட்டும் தான் சொல்றேன். நான் அவங்கள மட்டும் தான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய உடனே முகநூல்லாம் ஃபேஸ்புக்லாம் பதிவு வேற மாதிரிலாம் வருது. நான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இஸ்லாமியர்களாவே நான் பார்க்கலங்க. என் மண்ணின் மைந்தர்கள்ங்க அவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, என் மாமா மச்சான், என்னுடைய வாப்பாக்கா அவங்களாம். நாங்கள் வந்து ஒரு டிஎன்ஏ மூன்று டிஎன்ஏ எடுத்திங்கன்னா அவரெல்லாம் இந்தியர்கள். அந்த மதத்தை பிடி அவரவர்கள் மார்க்கம் அவரவர்களுக்கு உயர்ந்ததுன்னு அம்பேத்கர் கொள்கைப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் நல்லா கும்பிடுங்க. இன்றைக்கி வந்து 365 நாளும் டெய்லி 5 முறை பாங்கு ஓதப்படுகிறது. எங்கன்னா இந்துக்கள் எதுக்குறாங்களா? எதுனா இந்துக்கள் இந்தியா ஃபுல்லாக ஓதப்படுதா இல்லையா பாங்கு? நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது நீங்கள் சொல்கிற ஒரு கருத்தை ஒத்துக்கலாம். ஆனால் உங்களை போன்றவர்கள் இருக்காங்கல்ல, அதில் நீங்கள் வந்து பெருந்தன்மையாக கருத்துக்களை சொல்கிறீங்க, புரிதலோடு சொல்கிறீங்க. தப்பு செய்தது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பின்பற்றுறது அப்படி கிடையாது. மொத்தமாக எல்லாரும் வந்து ஏன் அப்படி மொத்தமாக பண்ணுறாங்கன்னா அதை கண்டிக்க வேணும். இஸ்லாமிய தலைவர்கள் அதை கண்டிக்கணும். நீ வந்து மதத்தால தான் இஸ்லாமியர், ஆனா உணர்வாலும் உள்ளத்தால் நீ யாரு? இந்தியர். இதைதான் நம்ம சொல்றோம். அவங்க யாரும் மறுக்கலையே. அது இல்ல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிக்கணுமா இல்லையாங்க? மாண்புமிகு இன்னைக்கு காங்கிரசினுடைய காரிய கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை கண்டிக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி கண்டிக்கணுமா இல்லையாங்க?
நீங்கள் எந்த உணவை வேணால் சாப்பிடுங்க, எந்த உடை வேணால் அணுங்க, எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க, எதை வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதற்கான முழு சுதந்திரத்தையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. மாற்றே இல்லை. கான்ஸ்டியூஷன் சொல்லுது நீ எந்த உணவை வேணால் சாப்பிடலாம், நீ எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம், எந்த மாதிரி பேச்சு நம்ம கருத்து உணவு வேணால் சாப்பிடலாம். நீங்கள் சொல்கிறீங்க அவங்க மாட்டுக்கறிக்கு எதிராக இங்கொன்று நடக்கிறதெல்லாம் 150 கோடி 140 கோடி உள்ள மக்கள் தொகையில் எடுக்காதீங்க. எல்லா ஊர்லயும் ஒரு நல்ல நாட்டில் அடிக்கிறாங்க. அதுதான் தலைவரே, அது அங்கொன்றும் இங்கொன்றும் எங்கோ ஒன்று இருக்குங்க. அது எல்லா விஷயத்திலும் இருக்குங்க. இன்னைக்கு திராவிட கழகம் சொல்ற எல்லா சித்தாந்தத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பெரியார் கர்ப்பப்பை பெண்களுக்கு எடுக்கணும் நீங்க எடுத்துட்டீங்களா? கிராப் வெட்டிக்க நீங்க வெட்டிட்டீங்களா? சொல்ல முடியல. ஆண்களுக்கு நிகராக நீங்க கல்யாணம் பண்ணாங்க, உங்களை அடிமை பண்றது, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒட்டுடைய கட்சி ஒன்று பிரதிபலிப்பாங்க. பயம் தானே இங்க வருது. இங்க மதவாதம் தலை தூக்கணும், பிஜேபி உள்ள வந்து சொல்ற காரணம் அங்க நடக்கிறதெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு பயம். பிஜேபி வரல நீங்க சொல்றதே எனக்கு காமெடியா இருக்குங்க. நீங்க பிஜேபி 2 வாட்டி எம்பியா இருந்திருக்காங்களா இல்லையா? பொன்னாடு ஜெயிச்சாரு, சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, 1996 பத்மநாபபுரத்துல வேலாயுத ஜெயிச்சாரு. தனியா நினைச்சிக்கல கூட்டணியோட. ஏங்க இப்ப அப்ப கூட திமுக 1967 தனியா நின்று ஜெயிச்சுதா? சொல்லுங்க, உங்க கணிப்பு வர இல்ல. பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் வேற. இங்க நீங்க ஜெயிச்சுதான் நீங்க சொல்றது. ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் வாக்கு இருக்கா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் மட்டும் தான் சொந்தம் கொள்ள முடியும். 1967 இப்ப கூட மாண்புமிகு முதலமைச்சர் நிறைய பேர் இந்த விஷயத்தை குறிப்பிட சொல்ல மாட்டேன்றாங்க. அஇஅதிமுக தொண்டர்களே, எடப்பாடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் வைக்கிறார். 1967 அண்ணாதுரை ஆட்சி பிடிச்சி 69 கலைஞர் அவர் முதலமைச்சர் ஆகிறப்ப அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? இதை அஇஅதிமுக வைக்கணும். பொது வழியில் நிறைய பேர் வைக்க மாட்டேன்றாங்க. எங்களை மாரி ஆட்கள் தான் வைக்கணும். அவங்க இதை சொன்னாங்கன்னா இந்த கவுண்டர் அவங்க வைக்கணும். அன்றைக்கு 1969 அண்ணாதுரை இறந்துட்டாருன்னு குறுக்கு வழியில் எம்ஜிஆர் காலை பிடித்து தானே அவர் வந்தார் மேல. கலைஞர் அவர்கள் அண்ணாதுரையே மேலவை உறுப்பினர் தானே வந்தார். அது இல்ல முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலவையா இருக்குன்னா மேலவை இப்ப இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்றது, அன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் எப்படி வரவில்லையோ அதே மாதிரி தான் இது. திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆனால் எலெக்ஷன் வச்சா தேர்ந்தெடுக்க முடியும். கட்சி சேர்ந்தெடுத்து இதில் கொண்டு வராங்க. இதை கவுண்டர் அவங்க கொடுக்கணும் தான் என்னுடைய பதிவு. இங்க சல்மா அவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுறோம். சல்மா அவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பாகிஸ்தான் சப்போர்ட்டரா இருந்து பாகிஸ்தானுடைய மண்ணையும் அந்த மக்களையும் ஷெரீஃபையும் அங்கே இருக்க முகமது ஆசிப் ஒரு கவர்னர் ஜெனரல் நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் பாகிஸ்தானுக்கு ஓடிடு. சல்மான்ற தனிப்பட்ட நபர் தான் ஓட சொல்றேன், எல்லாரும் ஓட சொல்ல. என் மண் நான் தெளிவா அன்னைக்கு பதிவு சொன்னேன் உங்களுக்கு. என்னுடைய மண்ணை என்னுடைய மண்ணுடைய விளையிற பொருளை தான் நீ சாப்பிட்ற. என் மண்ணுக்கு சொந்தமான காற்றை தான் நீ சுவாசிக்கிற. நான் கொடுக்குற வரிப்பணத்தில் தான் நீ வாழ்ற. என் இந்தியனுடைய ஒவ்வொருடைய வரிப்பணத்தில் தான் நீ வாழ்ற. எனக்கு நீ ராயல்ட்டி இல்லாம ஏதோ ஒரு அந்நிய நாட்டுக்கு நீ சொம்பு தூக்குற. நீங்களாம் யாரு? தேச துரோகின்ற நீ. நான் தேச துரோகி நேரடியாக குற்றம் சாட்ட வழக்கு போட சொல்லுங்க. தேச துரோகி நீ. அப்புறம் நீ ட்விட்டர் அழிச்சிட்டீங்கன்னா இது என்ன மாதிரி பேச்சு? சங்கிகளுக்கெல்லாம் பொங்கட்டும் அப்படின்னா யாருக்கு நீ வாழ்ற? நான் இதை தான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன். நீ உணர்வால நீ எந்த உணவை சாப்பிடு, எந்த ட்ரெஸ்ஸை போடு, எந்த மொழியை பேசி, உணர்வால உள்ளத்தால மதத்தை பின்பற்று. ஆனால் முடிவில் நீ யாரா இருக்கணும்? இந்தியனா இருந்தா நான் கேட்கணும். இதுதான் அப்பத்திலிருந்து இன்னைக்கு வரையுமே உங்களோட கோட்பாடு. அவ்வளவுதான். இவங்க நீங்க இந்துத்துவான்னு இவங்க ஏத்திட்டு இருக்காங்க. நீங்க யாரா வேணா அவர் எந்த மொழியை வேணா அவங்க சொல்ற நீங்க சொல்ற மாதிரி தான் இந்துத்துவா அவங்க இப்போ இப்படிதான் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அவங்க முழுமுதல் இதையும் அவங்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும். இதுதான் அப்படி உங்களுக்கு சிவில் சட்டம் கொண்டு வரதுல என்ன தப்பு? எனக்கு ஒரு நியாயம், நீங்க ஒரு நியாதியா? நீங்க அந்த மதத்துல பிறந்தனால நீங்க உயர வேண்டுவீங்களா? எனக்கு ஒரு தண்டனை உங்களுக்கு தைரியமா சொல்ல வேண்டியதானே. இப்ப நீங்க சொல்றாங்களே, ஏங்க ஆல்ரெடி உத்தராகண்ட்ல முதல் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டோம். குஜராத்ல கொண்டு வரலாம்னு கேக்குறேன். கொண்டு வரலாம். ஒரு பயம் இருக்கு. அப்ப பயம் கிடையாதுங்க. பொது நல்லா கேளுங்க. மொத்தமாக கொண்டு வரதுக்கான பெரும்பான்மை நமக்கு வேணுங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நிறைவேற்ற பெரும்பான்மை தான் இருந்தது. இல்லைங்க, அது சட்டம் அதுக்கான குழு ஆராய்ஞ்சிட்டு இருக்குங்க. தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நம்ம பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கான குழு ஆராய்ஞ்சிட்டு இருக்குங்க. அது வரட்டும், கண்டிப்பாக நடக்கட்டும். இந்தியாவிலிருந்து பொது சிவில் சட்டம் வரதை நீங்க எதிர்க்கிறீங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தானே சொல்றீங்க. அப்போ எல்லா மதச்சார்பற்ற எல்லா மதத்து இல்லாதவங்களுக்கு என்ன ஒரே சட்டம் தானே இருக்கணும்? இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? சொத்து சம்பந்தமான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு சட்டம் வேற, நம்ம இந்துக்கள் சட்டம் வேற இல்லையா? கல்யாண முறைப்படி இஸ்லாமிய மத சட்டம் வேற, நம்மளோட சட்டம் வேற இல்லையா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்போ நீங்க தான் ஒவ்வொன்றா எல்லாரும் தலையிட ஆரம்பிச்சிட்டீங்களே. வக்பு வாரியத்தில் தலையிட்டாச்சு, முத்தலாக்குன்னு சொல்லி அவங்களோட மதத்தோட அவங்களோட நம்பிக்கைகளை தலையிட்டாச்சு. ஒவ்வொன்றா தலையிட்டு தானே இருக்காங்க. வக்பு வாரியத்துக்கு அமைக்கணும்னு வக்பு சம்பந்தமான பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கு குழு ஆரம்பிக்கப்பட்டதோ அது போட்டது. வக்புன்றது இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. அது
மசூதிகளை நிர்வகிக்கிற இமாம் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. சொத்துக்களை வக்ஃப்ன்றது அவங்க தானமாக அவங்க அதான் இஸ்லாமியர்கள் சொல்லிட்டேனே, அவங்களுடைய அவங்களுடைய சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. மதமே அங்க கிடையாது. அவங்க இஸ்லாமிய இல்லைன்னு சொல்ற மதம் அங்க உள்ள வராது. அதோட அமைப்பு. முத்தலாக்ன்றது முத்தலாக்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ராஜீவ்காந்தி காலத்தில் நடந்தது. வழக்கு தொட்டு அந்த வழக்கு முடிவு பெற்று அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்றாங்க. தலாக்குன்னு சொல்றதை ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு வந்து நீங்கள் தண்டனை தான் கொடுக்கணும், அந்த மாதிரி முறையை ஒழிக்கப்படணும். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, இஸ்லாமிய வளைகுடா நாடுகள் இஸ்லாமிய கண்ட்ரியில் எத்தனை கண்ட்ரியில் முத்தலாக் இருக்கு சொல்லுங்கள்? சொல்லுங்கள். பாகிஸ்தானில் இருக்கா? ஐக்கிய அமீரகத்தில் இருக்கா? துபாயில் இருக்கா? சொல்லுங்கள். எங்கேயுமே கிடையாதுங்க. இவங்க நீங்கள் சரியத்தை ஃபாலோ பண்ணுற நம்மளை முட்டா பசங்க ஆக்கிட்டு இருக்காங்க. இவங்க முத்தலாக்குன்றது நீங்கள் குறிப்பிடுகிற வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமிய கண்ட்ரியில் இத்தனை கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைல்ல, உலகத்திலே இன்னைக்கு ஈரான் எரியுது, ஈராக் எரியுது, லெபனான் எரியுது, காசா எரியுது, இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. வளைகுடா நாட்டில் எல்லா வளைகுடா நாடுலேருந்து ஐக்கிய எமிரேட்ஸ்லேருந்து துபாயிலேருந்து ஷார்ஜாலேருந்து என்னென்ன அளவில் ஓமன்லேருந்து எல்லாத்துலேயும் இப்போ வந்து குண்டுகள் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள். உலகத்திலே அதிகமாக இஸ்லாமியர் உள்ள கண்ட்ரி எந்த கண்ட்ரி தெரியுமா? நம்ம இந்தியா. இங்கே 15 கோடி இந்தியர்கள், அவர் இஸ்லாமியர்கள் 15 கோடி இஸ்லாமிய முறைப்படி கடவுளை தொழுபவர் இந்தியர்கள் நலமாக இருக்கிறார்கள். இப்போ தமிழக அரசியல் போடுவோம். இந்த பக்கம் திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கு இல்லையா? ஒரு 5 வருஷம் எல்லாருக்குமே அதிருப்தி வரதான் செய்யும். அந்த அதிருப்தி வாக்குகள் முழுமையாக அதிமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு கட்சி ஒன்று புதுசாக வந்திருக்கு, தாவேகா. சீமான் ஏற்கனவே நாம் தமிழர் இருக்கு. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட்டானா திமுகவுக்கு தானே சாதகம். இல்லை, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து நேரடியாக அவங்க வந்து ஒரு 10% 12% எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு மதத்தின் பார்வையால் இதுவரை சொகுசாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு வேட்டை தாவேக்கா வச்சு விட்டது. கிறிஸ்தவர்கள் ஆதரவளிக்கவர்களுக்கு ஓட்டு போகிறத விட கிறிஸ்தவனுக்கே ஓட்டு போடலான்ற கண்டென்ட்டுக்குள்ள மக்கள் வராங்க. இதில் வரை எப்படி ஓட்டு போட்டாங்க? இவர் கிறிஸ்தவ ஜெயிச்சு வந்தால் கிறிஸ்தவ மக்கள் நல்லது செய்வார் அப்படின்னு ஃபாதர் சொல்லுவார். பேராயர் சர்ச்சில் சொல்லுவார், இவரை தேர்ந்தெடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சில் சொல்லுவாங்க, இவர் வந்து தேர்ந்தார்னா நம்மளுடைய திருச்சபைக்கு ஒரு நல்லது செய்வார், நம்மளுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மேன்மை அடைப்பதற்கான எல்லா திட்டங்களையும் இவர் கொண்டு வருவார் அப்படின்னு இவர்களால் கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்தவரே நேரடியாக நிற்கிறப்ப எங்கே போட்டு போடுவாங்க? நேரடியாக கிறிஸ்தவர். நீங்கள் அவரையே ஒரு கிறிஸ்தவாவே நீங்கள் அவர் தானே சொன்னார், ஜோசப் விஜய். நானா சொன்னேன் அவர் பேர் இப்போ நம்ம ஜோசப் விஜய். உங்க பேர் வெங்கடேஷ். உங்க பேர் ஆமா, ஜோசப் விஜய்னா என்ன நீங்க சொல்லுங்க. சரி, ரைட், நான் உங்களோட இதுக்கே வரேன். நீங்க கிறிஸ்தவர் இல்ல? கிறிஸ்தவர் இல்லன்னு சொல்லல. சரி, கிறிஸ்தவர் அவர் மதத்துல இருக்காரு. மதத்துல இருக்காரு. கிறிஸ்தவர் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தானே. வெங்கடேஷ் என்ற இந்துன்னு நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லையா? வெங்கடேஷ். சரிங்க, உங்களோட இதுக்கே வரேன். நீங்க சொன்னது நான் உள்வாங்கிட்டேங்க. அவர் வந்து ஒரு மதத்தின் பாரா நாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்குன்னா, ஈரோடு கிழக்குல நீங்க ஏன் போய் நிக்கிறீங்க? ஏன் நீங்க பெரம்பூர்ல போய் நிக்கிறீங்க? நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். வன்னியர் அதிகமாக இருக்க விருதாச்சலத்தில் நின்று வென்றெடுத்தார்ல. இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் திரு கலைஞர் அவர்கள் எங்கே போய் நின்றார்? குளித்தல் நின்று வென்றெடுத்தார்ல. ஐயங்கார் சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா அம்மையார் போடி நாயக்கனூரில் நின்று வென்றெடுத்தாங்களா இல்லையா? வென்றெடுத்தாங்களா இல்லை? இதெல்லாம் மாற்று இல்லைல்ல. நான் சொன்ன எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி இவங்க சொல்கிறாங்க நாயர்னு. எங்கே நிற்கிறார்? பரங்கி மேலே. ஆண்டிப்பேட்டையில் நின்னாரு. பரங்கி மேலே ஃபர்ஸ்ட் என்னது சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் தேர்தல் தான் அப்படி சொல்கிறேன். பரங்கி மேலே நின்று வென்றெடுத்தாரா இல்லையா? ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவரும் நீங்கள் உங்களை பறைசாட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் எதனா ஒரு தொகுதியில்னா தாங்க நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய அந்த தொகுதியை நீங்கள் ஒரு சிறுபான்மை வாக்குகள் இருக்கிற தொகுதியிலே நீங்களே வந்துட்டீங்க. ஈரோடு கிழக்கில் யாருக்கு திமுக வேட்பாளர்? இன்னைக்கு இருக்காரு. அவர் யார்? அவர் ஒரு மதத்தை அது நீங்க கிறிஸ்தவர்னே பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க, அவருடைய மதத்தையும் அவர் மதம் கிறிஸ்தவம் இல்லங்க, கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவருங்க. என்னங்க நீங்க எங்களை எல்லாம் முட்டாளி ஆகிக்கிறீங்க? கிறிஸ்தவ இது பாருங்க, திமுக காரரா அவர் கிடையாது. அவர் திமுக காரர் கிடையாது. அவர் அடிப்படை திமுக உறுப்பினரா? கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய தலைவர். அவருக்கு ஒரு சீட்டை ஒதுக்குறாங்க. ஏன்? அங்க கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு சதவீதம் ஜாஸ்தி. மத்திய திருச்சி கிழக்குல வணிகர்கள் அதிகமாக இருக்க இடத்துல கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஜாஸ்தி. ஒன்று. இந்த பக்கம் வாங்க, பெரம்பூர். நீங்கள் பெரம்பூரில் நிற்கிறீங்களே, முதலமைச்சர்னு குளத்தூர் நிற்க வேண்டியதானே? ஏங்க பெரம்பூரில் நிற்கிறீங்க? பெரம்பூரில் 40,000 ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கிறது. நீங்கள் வந்து ஜோசப் விஜய் சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருதில்ல? நீங்கள் பொது தொழில் தானே நிற்கணும். எதுக்குங்க 2 இடத்துல ஒரு சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க? இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன்.
இனிக்கோ இதயராஜி கிறிஸ்தவர்னு சொல்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் கட்சி நாங்கள் மதச்சார்பற்ற கட்சி, மதத்தின் பேர்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம், ஜாதியின் பேர்லாம் பண்ண மாட்டோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரம்பூரில் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி நிற்கிற, ஆனால் திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவர்களுக்குள்ள வெள்ளாள கிறிஸ்தவர் ஜாஸ்தி. விஜய் பேசிக்காக வெள்ளாள கிறிஸ்தவர். இங்கே இந்த பதிவு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவருடைய அப்பா சேனாதிபதி, அவருடைய தாத்தா பேர் சேனாதிபதி, எஸ்எஸ்சியோட அப்பா பேர். நம்ம ஊர் சைடு தான், ராமநாதபுரம் தான் அவங்க ஊர். தங்கச்சி மடமோ ஏதோ ஒரு ஊர் தான் அவங்க பிறந்த ஊர். சரிங்களா? வெள்ளாள கிறிஸ்டின்ஸ் அதிகமாக திருச்சி கிழக்குல இருக்கிறாங்க. நீங்க இப்ப ஒரு சூப்பர் கேள்வி கேட்டீங்க, ஏன் கன்னியாகுமரியில நிக்கலாங்க கிறிஸ்தவர்கள்? ஏன்னா அங்க வெள்ளாள கிறிஸ்டியன் இல்ல. தயவு செய்து உள்வாங்குங்க. கன்னியாகுமரியில கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னும் கேட்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் சிறுபான்மையர் 51-49 ஆயிடுச்சாங்க. ஏன் அங்க நிக்காம இங்க நிக்கிறாருன்னா, அவர் தன் ஜாதியை நம்புறார், தன் மதத்தை நம்புறார், தன்னை நம்பல. மற்றவர்கள் மாதிரியே ஜாதி ஓரியன்டா தான் விஜய் போகிறார். ஏன்னா தோத்துட்டா அசிங்கம். அவர் சொன்னதுக்கு காரணம் வேற கூட இருக்கலாம். சொல்லுங்க. சி ஜோசப் விஜய்னு சொன்ன மேடையில சொன்னதுக்கு காரணம் ஒன்னாரும் கேட்பாங்க, ஏன் முன்னாலே சொல்லலை அப்படின்னு. இப்போ நீங்க எலெக்ஷன் நேரம் அந்த ஓபிஎஸ்க்கு பேர் ஒரு 5 ஓபிஎஸ் போட்டாங்கல்ல, ஓபன்னீர்செல்வம் ராம்நாட்டில் போட்டாங்கல்ல போன தடவை. அது மாதிரி வெறும் விஜய் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுல நிக்கிற பெரம்பூர்ல கிட்டத்தட்ட 10-15 விஜய் வேட்புமனு தாக்கல். அதுக்குதான் ஜோசஃபும் தாக்கல் பண்ணியாச்சு. திமுக சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு வேலையே அதாங்க, ரூம் போட்டு யோசிக்கிறது தாங்க வேலையை போட்டாங்க. திமுகவுக்கு என்ன கோவம்னா, தன்னுடைய கிறிஸ்தவ வாக்காளர்களுடைய ஓட்டை அப்படியே ஒரு 6% பேத்துக்கிட்டு போறாரு விஜய்னு சொல்லி அவர்கள் பயப்படுறாரு. ஆனா கிறிஸ்தவ வாக்காளர்களுக்கு மட்டும்தான் அவர் பிரிக்கிறாரு, இஸ்லாமிய வாக்குகள் அவர் போறதுக்கு வாய்ப்பு. அவர் சொல்றது நான் மதச்சார்பற்ற ஒரு கட்சி, ஜாதி மத கட்சி இல்ல, உங்க பார்வையில சொல்றாரு. சொல்றீங்க பாருங்க, சொல்றாரு. இஸ்லாமியர் ஆட்டோமேட்டிக்கா இது பார்ப்பான்லங்க. நீங்க திருச்சி கிழக்குலையும் நீங்க இதுல பெரம்பூர்லயும் போய் நீங்க நிக்கிறப்ப இஸ்லாமியர் அதை பார்ப்பான்ல. நமக்கான ஆள் இல்லைன்னா அவனுக்கு தெரியல. அது அப்ப அப்படியே திமுக தானே போகுங்க. இப்பயும் நான் அடிச்சு சொல்றேன், ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் சிறுபான்மையர் இஸ்லாமியர் ஒட்டு மொத்தமா திமுக தான் போகும். அது அதுக்கு என்ன காரணம்? இன்னொரு காரணம் சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் பிளேயர் 5 பேர் தான் இஸ்லாமிய மேஜர் பிளேயர். முஸ்லீமுக்கு 2 சீட் கொடுத்துட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாலுக்கு 2 சீட் கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சின்னு சொல்லி தமிழ் மன்சாரிக்கு 1 சீட்டு கொடுத்துட்டாங்க. முபாரக் எஸ்டிபிஐக்கு நன்னிலம் கொடுத்துட்டாங்க. மொத்தமே பிளேயர்ஸ் 5 பேர் தானே. மொத்த பிளேயருக்கு ஆளுக்கு ஒன்று அக்கமடேட் பண்ணிட்டாங்களே. அப்போ மொத்த பேர் என்ன வேலை பார்ப்பாங்க? முற்போக்கு கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுறோம், அவங்க தானே பாடுபடுவாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு கண்டிப்பாக செல்லுன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு ஓட்டு கூட வெளியே போகக்கூடாது. எல்லாரையும் வளைச்சி அவர் சீட்டு கொடுக்குறாரு. வளைச்சி போன வாட்டி இன்னொங்க யாரா இருந்து சேர்ந்தாங்க? தமிழ் மன்சாரி போனாரு எங்க இருந்தாரு? நம்ம எஸ்டிபிஐ முபாரக் எங்க இருந்தாரு? ஏடிஎம்கேல இருந்தாரா? பிஜேபி வந்ததுனால அவங்க எல்லாம் விலகி ரைட், மேபி இருக்கட்டும். போன வாட்டி இருந்தது தான் நம்ம சொல்றோம். அப்ப அவர்கள் ஆட்சியின் பெயரால் ஓட்டு போடல, மதத்தின் பெயரால் தான் அந்த சகோதரர்கள் ஓட்டு போடுறாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை திமுக ஏமாற்றுகிறதுன்னு ஒவ்வொரு மேடையில சொல்றோம். ஏன்னா நல்லதே கூட ஏடிஎம்கே அவைத்தலைவரா ஒரு இஸ்லாமிய சகோதரர் தமிழ்முகன் ஹுசைன் வச்சிருக்காங்க. நீ யாரை வச்சிருக்க காட்டு எனக்கு. உன்னோட பொதுச் செயலாளர் எத்தனை பேர் இஸ்லாமிய சகோதரர்கள்? உன்னுடைய துணைத் தலைவர் எத்தனை இஸ்லாமிய? உன் தலைவர்கள் எத்தனை இஸ்லாமியர்? உன்னுடைய செயலாளர் எத்தனை பேர் இஸ்லாமியர்? உன் பொருளாளர் எத்தனை பேர் இஸ்லாமியர்? காட்டுங்க. இல்ல அப்ப ஏன் நம்புறீங்க? நீங்க ஏன் நம்புறீங்க? பாஜக உள்ள வந்துரும். பாஜக உள்ள இதை வச்சே ஓட்டிக்கணும். பாஜக உள்ள வந்துருச்சுன்றீங்க நீங்க. ஆமாங்க, எப்படிங்க வராம இருக்க முடியும்? இன்றைக்கு 2024 எலெக்ஷன்ல 18% கூட்டணி ஓட்டு வாங்குறப்ப உள்ள வரலன்னு சொன்னா காமெடியா இருக்கா இல்லையாங்க? காமெடி உச்சம் தானே. நம்ம 11.79 12% வாங்கிட்டோம். கூட்டணி சேர்த்து 18% வாங்கிட்டோம். 1996 பத்மநாபத்தில் வேலாயுதன் பெண் எடுத்து உள்ள வந்தாச்சு. 1999 2001 எச் ராஜா உட்பட லட்சுமணன் இருந்து தலியில 1 நாகப்பட்டினம் 4 சீட்டு வென்று எடுத்தாச்சு. 2020 4 வென்று எடுத்து கூட்டணி விடுங்க. நீங்க உள்ள வரலன்றீங்களே. நீங்க உள்ள வரலன்றதான் கூட்டணி நிக்கிறோம், தனியா நிக்கிற கதை. சரி, உங்க கதைக்கே வரேன். 2024 நாங்க கூட்டணி இல்லையே, 18% ஓட்டு வாங்கணுமே, வென்றுதான் எடுக்கல, 18% ஓட்டு வாங்கணுமா இல்லையா? ஆனா அப்ப நீங்க ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்றது இல்லைங்க. நீங்க உள்ள வரலான்னு நீங்க சொன்னதுக்குதான் என்னுடைய பதிவு. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தான் மற்ற கட்சிகள் இருந்தது. 18% ஓட்டு நாங்கள் எடுத்தோமா இல்லையா? அப்போ நீங்கள் உள்ள வரலன்னு யாரை ஏமாத்துறீங்க? பயம். பாஜக பார்த்தா பயம். அதனால தான் எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி. ஏன்டா நோட்டாவுக்கு கீழே தான் இருக்கிறன்றப்ப என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? கேள்வி வைப்போம்ல. நோட்டாவுக்கு கீழே இருக்க கட்சின்றல அப்போ ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? டெல்லியை பார்த்து பயம். டெல்லிக்கு எனக்கு தான் போட்டி, டெல்லிக்கு தான் எனக்கு போய் என்ன பார்த்து ஏன் பயப்படுற?
அப்போ பயம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து பயந்து ஒரு டைவர்ஷன்ஸ் போகிறாங்க. அதனால தான் வளைச்சு யார் இஸ்லாமிய கட்சி இருந்தாலும் வாங்க நாங்கள் ஒரு சீட்டுக்கு நாங்கள் அக்கமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தேனும் பாலும் நீங்கள் 5 வருஷம் ஓட வச்சிங்கன்னா எதுக்குங்க 26 கட்சி உங்களுக்கு கூட்டணி? 1960 அப்படி சொன்னீங்கன்னா கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நீங்களும் எவ்வளவோ பாடுபட்டு தானே சேர்ந்தீங்க. கூட்டணியை ஏங்க நாங்கள் ஆளுங்க இதை நீங்க சீமான் கேட்கலாம். ஏங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களா கூட்டணி கட்சி எதுவும் வேணாம்னு சொல்லி ஒட்டுமொத்த 2014 இருந்தாங்களா இல்லையா? அந்த கட்சியை உங்களுக்கு இல்லை. அதான் நான் கேட்குறேன். நீங்க 1900 பிஜேபி தண்ணி இருக்கலாமே, ஏன் அதிமுக? ஏங்க இது தேசிய கட்சிகளை கொண்டு வராதீங்க. தேசிய கட்சிகள் வந்து நம்ம ஒன்றும் கால் ஊன்றல, நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு அதை தான் சொல்றேன். ஒரு கால் ஊன்றது இருக்கு, எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு கால் வாங்க ஊன்ற முடியும். நாங்கள் இப்போ பிறந்திருக்கோம், தவழ்வோம், வளருவோம், நிற்போம், ஓடுவோம், போய் உட்காருவோம். அதற்கான காலம் எங்களுக்கு தெரியும். 2026 எங்களுடைய இலக்கு இல்லை, எங்களுடைய இலக்கு 2029 பொது வழியில சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். இங்கே 2026 எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது தான் எங்களுடைய கடையான பணி. அதிமுகவோட தலைவர்களும் பிஜேபியோட தலைவர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. எப்படி ஒன்று சேரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எதனா கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? அவர்கள் மிகப்பெரிய கசப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கேளுங்க. ஏன்னா பிஜேபிக்குள்ள அண்ணாமலை ஓடுது, மதுராந்தக கூட்டம் வந்துச்சு. அண்ணாமலைன்றது ஒரு பார்ட்டுங்க. அண்ணாமலை இஸ் நாட் எ ஃபுல் பிஜேபிங்க, இஸ் எ பார்ட் ஆஃப் பிஜேபி. அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க, நிர்வாகிகள் சொல்றீங்க, தொண்டர்கள் நினைக்கல. அண்ணாமலை வந்து எங்களுக்கு 10 தலைவர் இருக்க மாதிரி அவரும் ஒரு தலைவருங்க, மதிக்கிறோம். அண்ணாமலை தான் தலைவர்னு சொல்றோம். அது நீங்க சொல்லுவீங்க. பிஜேபிக்குள்ள இருக்கு, நான் மக்களை சொல்லல, பிஜேபிக்குள்ள கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய வலைதளங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் தன் தலைவருக்கு அப்படி வருதுன்னு போடுறாங்க. அது தவறு இல்லைங்க. என்னுடைய தலைவருக்கு சீட்டு கட்டுறப்ப நான் என் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன். ஒட்டுமொத்தமாக டெல்லி வந்து எல்லாரும் ஒரே பார்வையில் தாங்க பார்க்கும். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு ஸ்பெஷல்லாம் பார்க்காது. எல்லாருக்கும் எல்லாருக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அண்ணாமலை ஜியே நான் நிற்கலன்னு லெட்டர் கொடுத்துட்டாரு, முடிஞ்சிருச்சு. நான் நிற்கல, போன வாட்டி நான் நிற்க மாட்டேன்னு நீங்கள் நிற்க வச்சிங்க. என்னால் டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சாரம் பண்ண முடியல. இந்த முறை எனக்கு எல்லா தொகுதி போகிறோம். இன்னைக்கு சார்ட்டே வந்துருச்சு அவருடைய ப்ரோக்ராம் ஷெடியூல். அவர் பிரச்சாரம் பண்ண போகிறார். என்னுடைய ப்ரெசன்ஸ் எல்லா தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிறாரு. கட்சி ஏற்றுக்குச்சு. கட்சி வந்து 23 மாநிலங்கள் ஆளுற கட்சிங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு வேணால் கொடுக்கறதுக்கான பவர் கட்சிட்டு இருக்குங்க. அது தனி கதைங்க. இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் மதுராந்தகத்தில் நடக்கிறப்பையும், திருச்சியில் நடக்கிறப்பையும், நீங்கள் மதுரையில் நடக்கிறப்பையும், அங்கே அன்புமணின்ற ஒரு பேர் சொன்னோன்னா ஒட்டுமொத்த கூட்டமாக ஆர்ப்பரிக்குது. அவ்வளோ அன்புமணி ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க. அங்கே எடப்பாடி கே பழனிசாமின்னு சொன்னால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் தொண்டை எடுத்து சுற்றுறாங்க. என்ஆர்டியோட தொண்டர்கள், ஜிகே வாசன் தொண்டர்கள், ஜான் பாண்டியன் தொண்டர்கள், திருமாறன் தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவருடைய தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனுஷனா விஜய்க்கு இந்த கூட்டங்களை விட அதிகமாக இல்லை. இது நான் சொல்கிறேன், விஜய்க்கும் சொல்கிறேன். இதே நீங்கள் இதில் கொண்டு வாங்க. முற்போக்கு தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி சொல்லி வச்சுருக்காங்க. ஜனநாயக கூட்டணியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குல்ல, அவங்கள ராகுல் காந்தி இன்னைக்கு வரையும் உள்ள வந்தாரா? வரல. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜோதிமணியே சொல்றாங்க காங்கிரஸ் சீட்டை 5 கோடி ரூபாய் விற்கிறாங்க. இன்னைக்கு வந்து செய்தித்தாளில் மேலூரில் சுந்தரராஜன் தனி கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு. முக்குளத்தூர் சமுதாயம் அதிகமாக இருக்க மேலூரில் நீங்கள் பட்டியலிடும் சகோதரை ஏன் விஸ்வநாதன் நிற்க வைக்கிறீங்க? என்கிட்ட 10 கோடி கேட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? நீங்கள் செய்தித்தாள் எடுத்து படிங்க. சொன்னாரா இல்லையா? நாங்கள் வந்து எங்களுக்கு பெரிய விருந்து ஒரு கட்சி கொடுத்துது, இவனுங்க சின்ன தோசை கொடுத்தானுங்க, சின்ன தோசையை பிச்சுக்கு எங்கடா நாங்களே கொடுத்துட்டோன்னு பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டு போட்டாரா இல்லையா? இவ்வளோ மிங்கிலான பேர் ட்விட்டு போட்டாரா இல்லையா? பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் காலில் போகிறாரு, ராகுல் காந்தி மத்தியானம் வரார். 2 பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்களா? 2 பேர் கூட்ட அறிக்கை கொடுத்தாங்களா? 2 பேர் வந்து இப்போ பொது பிரச்சனை பொது வழியில் பேசினாங்களா? இன்னைக்கு கேரளாவுடைய திருவனந்தபுரத்தில் கால் வைக்கக்கூடிய ராகுல் காந்தி பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரியில் ஏன் கால் வைக்க மாட்டேன்றாரு? எல்லா கேள்விங்களா? நாங்கள் நல்லதே கூட்டத்தை 1 வருஷமாக 3 பொதுக்கூட்டம் நடத்திட்டோம். இப்போ கன்னியாகுமரி 4வது நடத்த போகிறோம். நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்களா? 26 கூட்டணி கட்சி வச்சிருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் உங்களை பார்த்துருக்கீங்களா? ஆனால் மோடிக்கு எதிராக போராட்டம். அங்கே லெபனானில் பிரச்சனை, காசால பிரச்சனை, ஈரானில் வந்து குண்டு போடுறாங்க. வாங்கடான்னு 26 கட்சியும் கொடியை பிடிச்சின்னு அமெரிக்க தூதரகம் போறீங்களே, அதில் காட்டுற ஒற்றுமையை இதில் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? காட்டணும்ல. இப்போ லேட்டஸ்டாக கூட ஈரான் வாருக்கு நம்மால் ஒருத்தர் இருக்காரு, நான் வந்து என் கடமையை தான் செஞ்சேன், நீங்கள் வந்து நன்றி சொல்லாதீங்க, என் கடமையை தான் செஞ்சேன், பணம் கேட்டு வந்தீங்கன்னா உன்னை உள்ளே விட மாட்டேன்ட்டார் திருப்பமனுக்கு. பணங்கன்னு கேட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், 30 லட்சம் வந்து 50,000 சொல்லிட்டு வாங்கிட்டோம், 30 லட்சம் கட்சி நிதி வளர்ச்சி போயிடுச்சு. அதை வளர்ச்சி தான் சொல்கிறேன். அது வடிவேல் சொல்கிற காமெடி தான். விருப்ப மனுவோட வா, நிதியோட வந்ததான் உனக்கு அனுமதி இல்லை, ஒரு மிதி. அதான் கமல் நீங்க சொல்றாரு. போயிட்டு இன்னைக்கு என்ன சொன்னாரு? நீங்க நன்றி சொல்லாதீங்க தலைவர், என் கடமையை தான் நான் செஞ்சேன். எவ்வளவு பைத்தியக்காரத்துக்கு மிச்சம். அவர் கீழே இருக்க எல்லா தொண்டர்களும் எவ்வளோ ஒரு முட்டா பீஸ்னு அவர் நினைச்சிருக்காருங்க. அவர் நினைக்கிறது அதுதாங்க எனக்கு வருத்தப்பட செய்தி. அவர் நின்று தோக்கட்டுங்க, அரசியல் நின்று தோக்குறதுங்க.
ஓட்டப்பந்தயத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை ஓடுபவன் தான் சிறந்தவர், தோற்பான் அவன் தான் சிறந்தவர். அந்த கபாலி சொல்லணும். ஓட்டப்பந்தயம் நின்று வேடிக்கை பார்க்கறான், இப்படி ஓடிடலாம் அப்படி ஓடிடலாம் பாஞ்சு ஓடிடலாம், இந்த மாதிரி ரன் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும், வெளியில நின்று பேசுறவன் சிறந்த அறிவாளியோ பலசாலியோ கிடையாது. ஓடி தோக்குறான் பார், ஓடி வென்றெடுக்க முடியாமல் தோக்குறான் பார், அவன் தான் பெரிய தைரியசாலி பலசாலி. அந்த மாதிரி ஓடி வா, உனக்கான குஷன் கிடைச்சோன்னா ஜம்முன்னு போய் உட்காந்துட்டல. உட்காந்துட்டு இங்கே தான் புரியாமல் பேசுனா பார்லிமெண்ட்லையும் புரியாமல் பேசுகிறேன். பார்லிமெண்ட்ல ஏதோ மேற்கோள் காட்டினதுக்கு இல்லாமல் பெரியாரை மேற்கோள் காட்டினதுக்கு நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டின மாதிரி உளறிட்டு வந்தீங்க, உளறி கொட்டு வந்தீங்களா இல்லையா? வேற நம்மளுடைய தலையெழுத்து இந்த மாதிரி தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு போகணும். நம்ம தலையெழுத்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பணம் வாங்கி கொண்டு சீட்டளிக்கிறாரு, 5 கோடி வாங்குறாரு. நான் சொல்லல, ஜோதிமணி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இதோட விட்டுக்கிறேன், என்னால முடியல, மறுநாளே நான் வந்து எலெக்ஷன் நின்றுட்டு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் தமிழ்நாடுக்கு. அது ரிசைன்லாம் பண்ணல, அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டு சொல்லிட்டாங்க, லெட்டர் வாங்கிட்டாங்க. அது இவர் வெளியில டீசெண்டாக சொல்லிக்கிறார். இந்த எலெக்ஷன் வரையும் மாற்றினா பிரச்சனை, எலெக்ஷன் வரையும் போட்டு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவர் பேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி சொன்னதை செல்வ பிறந்தகை செய்யல, சோனியா காந்தி அவர்களும் கார்கே சொன்னதை அவர் செஞ்சுட்டார். அது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். இவரை மீறி நேரத்தை அங்கதானே போனாங்க. ஆமா, அது சிதம்பரம் லாபி பண்ணாருங்க. சிதம்பரம் லாபி பண்ணல, மிரட்டினாரு. என்ன மிரட்டினாரு? 18 எம்எல்ஏக்கள் 9 எம்பிக்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் கூட்டணி வைக்கலாம், நான் என்னுடைய காங்கிரஸ் ஜனநாயக பேரவே ரெடியாக வச்சுருக்கேன், அப்படியே போட்டு தனி கட்சி ஆரம்பித்து உள்ளே போயிடுவோம்னு தான் சோனியா காந்தி இப்போ தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை வரவோம்னா கூட்டணி வச்சுக்க மிரட்டப்பட்டார்கள். ப. சிதம்பரம் மிரட்டி வாங்கினாங்க சோனியா காந்திட்ட. அதோட வடு திரு ராகுல் காந்திட்ட இருக்கு. அதனால தான் ட்விட்டில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து அவர் தெரிவிக்காமல் 1:30 மணிக்கு சொன்னார். அன்பு சகோதரன், நண்பரே அன்பு சகோதரர் எல்லாமே அவுட்டு. இன்னைக்கு பாண்டிச்சேரி வந்துடும், திரும்பி கூட பார்க்காம போறாரு. அதாவது மாமியா மருமக சண்டை பேர் வந்துட்டியா நீ போ நான் வர அப்படின்ற மாதிரி இருக்கு நீ சூழ்நிலை. அப்போ எப்படி அவன் தொண்டர் மிங்கிலாவான்? எங்கள் தொண்டர்கள் மிங்கில் ஆயிட்டாங்களா? 3 பொதுக்கூட்டங்கள் 4வது பொதுக்கூட்டத்தில் மின்றலாக தெளிவாக வேலை செய்கிறாங்களா? உங்கள் தொண்டர்கள் எங்கே மின்னாங்க? ஏற்கனவே திருமாவளவன் துணை முதலமைச்சருக்கு போட்டியாக வராருன்னு இன்னைக்கு திமுக என்ன வெள்ளோடி வேலை பார்க்குது? திருமாவளவனை சேர்ந்தவர்களையும் இப்போ நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸில் திமுகவுக்கு ஃபேவராக இருக்கவர்களை மட்டும்தான் திமுக வெற்றி பெற வைக்கும். திருமாவளவன் கட்சியில் 8 சீட்டில் திமுகவுக்கு ஃபேவராக இருக்க திமுக ஆளாக இருக்கிற ஆட்களை மட்டும்தான் திமுக வெற்றி பெற வைக்கும். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் திமுக வெற்றிக்கு பாடுபடும். நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்தால் காங்கிரஸ் 4 தான் ஜெயிச்சது, திருமாவளவன் 2 தான் ஜெயிச்சார், கம்யூனிஸ்ட் 2 தான் ஜெயிச்சார், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 5 ஜெயிச்சிச்சு, அவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் கொடுப்பேன்னு சொல்லி தெலுங்கு லாபி உள்ளே போகும். இதுதான் அவங்க பிளான். இது நிறைய பேருக்கு புரியல. இல்லாட்டி அதனாலதான் அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இல்லாட்டி 2021 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சு 60 சீட்டு வச்சு 0.4% வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே 10 சீட்டு கொடுப்பீங்க, நீ எதை கேட்டாலும் கையெழுத்து போடுறாரு. இம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு, போடுற தலைவர் அது எங்க ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் திருமாவளவன் ஆகட்டும், வைகோவோட எம்பிக்கள் ஆகட்டும், மற்றவர்களாம் அங்கே போய் உட்கார்ந்தாலும் அவங்களாம் யாரு? காங்கிரஸ்காரர்கள் எம்பியோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்களோ கிடையாதுங்க. திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் எம்பியில் கிடையாது. ஏன்னா கொரோனாக்கு இவங்க கட்டுப்பட்டு ஆகணும். கமலஹாசனே தானே சொல்றேன். அப்ப நீங்க வாங்க இம்ப்ளிமெண்ட் யாரு? இவரு இவரா நம்ம மதுரையில் இம்ப்ளிமெண்ட்டுக்கு 144 போட்டவரா? ஓகே, நீதியரசர் ரைட், போடுங்க போடுங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டிங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? மாற்று இல்லைல்ல. அப்போ நீங்கள் வந்து எதை சொன்னாலும் செய்கிறீங்க. மோடி வந்துட்டார், எல்லாம் கருப்பு கொடையை காட்டுவாங்கன்னா எல்லாரும் போயிட்டு ஏங்க கருப்பு கொடையை வர சொல்கிறாங்க. எது மோடி வந்துட்டாரா? அப்படியே பிடிச்சிடலாங்க. கருப்பு கொடையை விடுதலை பிடிக்குது, கம்யூனிஸ்ட் பிடிக்குது, காங்கிரஸ் பிடிக்குது, கொங்கு ஈஸ்வரன் பிடிக்கிறாரு, அன்றைக்கி வேல்முருகனும் பிடிச்சாரு. வேல்முருகன் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாரு? புனிதராக மாறிட்டார். 5 வருஷம் இவனுங்க என்னென்ன சொத்து சம்பாதிச்சிக்கணும் ஆடிட்டிங் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா வச்சுருக்கேன், எல்லாத்தையும் வெளியே விடுவேன். யாரை? திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்னு டேட்டா இருக்க வெளியே விடுறான்னு கூட இருந்தவனே வெளியே சொல்கிறான். அதுக்கு பதில் இல்லை. கேட்டால் சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே போகிறார், வெளியே போகிறவன் அப்படி தான் சொல்லுவான்னு கடந்து போகிறீங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவர் கேண்டிடேட் போட்டு ஓட்டை பிரிக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு ஓவர் நைட்டில் தமிழ் குமரன் எப்படிங்க சீட்டு வாங்கினாரு பெண்ணகரத்தில்? எங்கடா அவனை பரம்பரை காங்கிரஸ்காரரா? ராட்டை சுட்டினவரா? அவர் சுதந்திர போராட்ட தியாகி ஜி.கே. மணி போய் காந்தியோட உப்பு சக்கரத்தில் போய் பங்கேற்றவர் மணி அவர்கள். தமிழ் குருவுடைய தந்தை வந்து பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம் குல்லா போட்டு மேலே கொடியேற்றினவனுங்களா? 1 மாசம் தான் ஆச்சு. 1 வாரம் ஒரு நாளுங்க. இல்ல 10 நாள் ஆச்சு. 10 நாள் சேர்ந்து 10வது காலையில் பேச்சு, மதியான சால்வ வேணுகோபால், ஈவினிங் அப்பாயின்மெண்ட், மறுநாள் கோடிகள் மாறுது. 10 பெண்ணகரத்தில் வேட்பாளர். அப்போ அன்புமணி அவர்கள் சொன்னது உண்மையாயிடுச்சா? ஜி.கே. மணி வந்து திமுக ஒரு ஆதரவாக இருந்து என் அப்பாவை ஏமாற்றுறாரு, பொய்யூர்களை உரைக்கிறாரு சொல்றது உண்மையாயிடுச்சா? இன்றைக்கு 11 பேர் 18 பேரில் 11 சீட்டு போட்டிருக்காரு. யாரு? ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு எதிராக சீட்டு போட்டிருக்காரு. ஏன் பெண்ணகரத்தில் போடல? ஏங்க பெண்ணகரத்தில் போடல? அப்போ ராமதாஸ் அவர்களும் திமுகவில் ஆளாக இருக்காரு. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். நீங்கள் மறுக்க முடியுமா?
கண்டிப்பா. சசிகலாவும் திமுக தான் இயக்குது, நேரடியாக குற்றம் சாட்ட மறுக்க முடியுமா? நீங்கள் அஇஅதிமுக பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் யாருக்கு சாதகமா போகும்? யாருக்கு சாதகமா? அதிமுக ஓட்ட அவங்க பிரிப்பாங்கன்றத ஒத்துக்கிறீங்களா? பிரிச்சாலுங்க ஒருத்தரோ 2 பேர் பக்கத்துல ஒன்று தலையாட்டேருச்சுல சசிகலா, அது ஒரு ஓட்டு போடுறது வச்சுங்க, அதுவும் வேல்யூ. இன்னைக்கு எவ்ரி ஓட் இஸ் வேல்யூபிள்ங்க எலெக்ஷன்ல. இன்னைக்கு 4 முனை போட்டி ஆயிடுச்சுங்க. மணி இப்படியே ஆடிட்டே அது டக்குன்னு போயிடுச்சா, இதுக்கிட்ட ஆடிட்டே இருந்தாங்க. வெற்றி தோல்வி ஒரு ஓட்டு சொல்லுங்க. சசிகலாவுக்கு ஆதரப்பட்டவர்கள் இன்னைக்கு பினாமில எவ்வளவு பேர் சொத்து வச்சுக்கிறான், எவ்வளவு சொத்து வரும். அதுவுமே தியாக தலைவி, அந்த தலைவி, இந்த தலைவின்றானுங்க. அது என்ன தியாகம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அவர்கள 10 ஓட்டு சொல்லுங்க. நான் ரொம்பலாம் போல 10 ஓட்டு சொல்லுங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க இளவரசி விவேக்னு ஒரு 10 பேர் இருக்கான், திவாகரன் அவன் பையன் எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஓட்டு, அதுவும் வேல்யூபிளுங்க. அப்ப அது யாரும் எதிராக திரும்பும்? திமுகவுக்கு ஃபேவர் தானே. இன்றைக்கு நீங்க அஇஅதிமுக திமுகவை வென்றெடுக்கணும்னு, திமுகவை தோக்கடிக்கணும்னு நீங்க வெளியில பொய்யூர் ஒழித்தாலும் நீங்க யார் ஓட்ட பிரிக்கிறீங்க? அசல் திமுக காரன் சசிகலா ஓட்டு போடுவானா? அசல் பாமக காரன் சசிகலா ஓட்டு போடுவானா? அசல் ஏடிஎம்கே காரன் ஓட்டு போடுவானா? இல்ல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு சர்க்கிள்ல உங்க ஜாதி பின்னணியில் இருக்கிற யாரோ ஒருத்தன் 10 பேர் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் போல. அந்த 10 நீங்க ஏன் கெடுதல் செய்றீங்க தானே கேட்கிறோம். அப்ப இவர் 2 பேரையும் இயக்குவது திமுக. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? அன்புமணி சொன்னது கரெக்டா ஆயிடுச்சா? என்னுடைய தந்தையாரை ஜி.கே. மணி தான் கெடுக்கிறாரு, பொய்யுரைகளை ஒழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க ராமதாஸ் அவர்கள் பெண்ணகரத்துல இவர் தமிழ்குமரனை போட்டாங்க காங்கிரஸ்ல. ஆனா நான் பெண்ணகரத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் என்னுடைய கட்சி சார்பா ஜி.கே. மணியை போட்டுதான் கூட நான் ஒரு நம்பியிருப்பேன். இன்னைக்கு போடவே இல்லை. 18 தொகுதியில 11 தொகுதி தான் போட்டிருக்காரு, பெண்ணகரம் அதுல போடல. அப்ப என்ன கணக்கு? ஜி.கே. மணியும் ராமதாசும் 2 பேரும் இணைந்துதான் திமுக ஆதரவாக செயல்படுறாங்க. தன்னுடைய மகனை தோற்கடிக்கும் இவர் நினைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறார். சரிங்களா? இது மாற்றப்படணும். இப்ப காங்கிரஸ்ல சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னு ஜோதிமணி சொன்னது தமிழ்குமரன்ல உண்மையாயிடுச்சே இல்லையா? உண்மைதானே? அது பொய் இல்லைல்ல? கண்டிப்பா இதெல்லாம் தேர்தல் எப்படி கண்டிப்பா எதிரொலிக்காம இருக்காது இல்லையா? கண்டிப்பா எதிரொலிக்கும். மிக்க நன்றி. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்தப்போ சந்தித்து இதை போன்ற உரையாடலாம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.